எல்லாருக்கும் வணக்கம். மீண்டும் மெய்ப்பொருள் காண்க தளத்திற்கு எல்லாரையும் நான் வரவேற்கிறேங்க. முதல்ல நம்ம கோல்ட்ல இருந்து ஆரம்பிப்போங்க. இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல கோல்டு $4,200 கீழே இறங்கி வந்திருக்குங்க. $4,172 பெர் அவுன்ஸ். பிரெண்ட் க்ரூட பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் மேலே ஏறி இருக்கு. $80 பெர் பேரலுக்கு பக்கமா இருக்கு. என்ன காரணம் அப்படின்னா, ஈரான் தரப்பு யுஎஸ் தரப்பு ஜெனீவால மீட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி செய்திகள் நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா? இப்ப ஜேடி வான்ஸ் அவர்கள் அவருடைய பயணத்தை ரத்து பண்ணியிருக்கிறாருங்க. முக்கியமான காரணம் லெபனான் இஸ்ரேல் எஸ்கலேஷன் தான். தென் ஃப்ரைடே ஈவினிங் மறுபடியும் ட்ரம்ப் அவர்கள் தலையிட்டு தயவு செய்து சட்டை போடாதீங்க, டீலை நோக்கி நாங்கள் போயிட்டு இருக்கோம், அமைதி ஒப்பந்தத்தை நோக்கி போயிட்டு இருக்கிறோம், நியூக்ளியர் டீல் பத்தி எல்லாம் பேச போறோம், அதனால இப்படி எல்லாம் ஏதாவது திருப்பி சண்டை போடாதீங்க அப்படின்ற மாதிரி சீஸ்ஃபயர் ரெடி பண்ணியிருக்கிறாருங்க. அதாவது லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கும் 2 பேரும் மோதிக்காதீங்க அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் இப்போ ஜேடி வான்ஸ் அவர்கள் போகல அப்படின்னா அடுத்து யுஎஸ் தரப்பா ஸ்டீவ் விட்கிராஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபர் சுவிட்சர்லாந்துக்கு பயணம் பண்ற மாதிரி தெரியுது. இதற்கு மத்தியில ஈரான் என்ன பண்ணிட்டாங்க, இழுத்து மூடுறா கதவை அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் கம்ப்ளீட்லி க்ளோஸ்டுங்க. யாரும் இந்த பக்கத்து வராதிங்க, கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் உள்ள வராதிங்க. முதல்ல இந்த லெபனான் இஸ்ரேல் இவங்க 2 பேருக்கு மத்தியில் இருக்கக்கூடிய எஸ்கலேஷனை நிப்பாட்டணும். அக்ரிமெண்ட்ல சொன்னபடி எல்லாம் முடிஞ்சாதான் இனிமேல் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஈரான். அதனால க்ரூடோட பிரைசஸ் கொஞ்சம் மேலே ஏறி இருக்குங்க. இந்த கதவை திறந்து மூடி விளையாடுற விளையாட்டு இன்னும் எத்தனை நாளைக்கு நடக்கும் அப்படின்றது தெரியல. அக்ரிமெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் எஸ்கலேஷன் நடந்தது அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்றது தாங்க கேள்வி. ஆக தொடர்ந்து ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸை பொறுத்த வரைக்கும் எப்போ கதவை மூடுவாங்க எப்போ கதவை திறப்பாங்க அப்படின்றது இஸ்ரேல் லெபனான் கையில தான் இருக்கு. 2 பேரும் கொஞ்சம் சண்டை போடாமல் இருந்தாதான் போக்குவரத்து சுமூகமா இருக்கும் அப்படின்றது தாங்க செய்தி. அடுத்து இன்னைக்கு அப்டேட்ஸ் டெவலப்மெண்ட்ஸ் தென் சம் கொஸ்டின் ஆன்சர்ஸை பார்ப்போங்க. இன்னொரு பதிவில் கொஸ்டின் ஆன்சர்ஸை தனியாகவே பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் டாடா மோட்டர்ஸ் கமர்ஷியல் வெஹிக்கிள் எடுத்துக்கிட்டோம்னா அக்ராஸ் இட்ஸ் வேரியன்ஸ் ஒரு 2.5% வரைக்கும் ப்ரைஸ் ஹைக் பண்றதுக்கான திட்டம் போட்டிருக்காங்க வித் எஃபெக்ட் ஃப்ரம் July 1, 2026. ஜேஎல்ஆர் எடுத்துக்கிட்டோம்னா அவங்களுடைய நெக்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் க்ரோத் ஆக்சிலேட் பண்ணுறதுக்காக அவங்களுடைய கஸ்டமர்ஸ்க்கு வைட் ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட் லைன் அப் கொடுத்துருக்காங்க. அதாவது சாய்ஸஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா செட் டு ஆஃபர் காம்பினேஷன் ஆஃப் மைல்ட் ஹைப்ரிட், ஃபுல்லி ஹைப்ரிட், பிளக்இன் ஹைப்ரிட், தென் பேட்டரி எலக்ட்ரிக் பவர் ட்ரெயின் அப்படின்னு சொல்லி நிறைய சாய்ஸஸ் வச்சு எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க அவங்களுடைய போர்ட்ஃபோலியோவை. இது க்ரோத்தை பூஸ்டப் பண்ணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. ஜாக்வாரை பொறுத்த வரைக்கும் ரிமைன்ஸ் ஃபுல்லி எலக்ட்ரிக் அப்படின்றத தொடர்ந்து கண்டினியூ பண்றாங்க. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய போர்டு ஃபினான்ஷியல் இயர் 27 ஒரு 60,000 rupees வரைக்கும் ஃபண்ட் ரைஸ் பண்றதுக்கான ப்ரொபோசலுக்கு அப்ரூவ் கொடுத்துருக்காங்க த்ரூ டெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ஃபினான்ஷியல் இயர் 26 எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 13,551 crore ஃபண்ட் ரைஸ் பண்ணியிருந்தாங்க. பிளஸ் ஒரு 25,000 crore QIP மூலமாகவும் ஃபண்ட் ரைஸ் பண்ணியிருந்தாங்க ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. பிவி சேல்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா ஃபினான்ஷியல் இயர் 27 பொறுத்த வரைக்கும் க்ரோத் அப்படின்றது ஒரு 4 to 6% இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. ஃபினான்ஷியல் இயர் 26ல நல்ல க்ரோத் இருந்திருக்குங்க. ஹோல்சேல் வால்யூம் எடுத்துக்கிட்டோம்னா 27% இயர் ஆன் இயர் க்ரோத், ரீட்டைல் வால்யூம் ஒரு 33% க்ரோத். இப்போ ஃபினான்ஷியல் இயர் 27ல கன்சர்ன் என்ன அப்படின்னா ஃபியூல் காஸ்ட், கமாடிட்டி காஸ்ட் எல்லாமே ஏறுது. தென் ஓஎம்ஸ் எல்லாமே ப்ரைஸ் ஹைக்கையும் அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ க்ரோத் அப்படின்றது கொஞ்சம் மாடரேட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். அதே மாதிரி தாங்க டூ வீலர் எடுத்துக்கிட்டோம்னா டொமஸ்டிக் டூ வீலர் சேல்ஸை பொறுத்த வரைக்கும் க்ரோத் மாடரேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஃபினான்ஷியல் இயர் 27ல அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஐசிஆர்ஏ. ஹோல்சேல்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 3 to 5% க்ரோத் இருக்கும் அப்படின்னு ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க. மான்சூன் ஒரு முக்கியமான ரீசனா இருக்குங்க டூ வீலர் சேல்ஸை பொறுத்த வரைக்கும். ஹீரோ மோட்டோகிராப் பொறுத்த வரைக்கும் ஹார்லி டேவிட்சன் கூட 2020ல பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க. இப்போ ஹீரோ மோட்டோகிராப் தென் ஹார்லி டேவிட்சன் 2 பேருமே அவங்களோட பார்ட்னர்ஷிப்பை ஃபர்தரா எக்ஸ்பேண்ட் பண்றாங்க. நியூ மல்டிபிள் என்ட்ரி லெவல் மோட்டார் சைக்கிள்ஸை குளோபல் மார்க்கெட்ல ரோல் அவுட் பண்றதுக்கான ஒரு திட்டத்தில் இருக்கிறாங்க. அசோக் லேலாண்ட், ஸ்விஸ் மொபைலிட்டி, டாடா மோட்டார்ஸ் போன்ற நிறுவனங்களை தொடர்ந்து மஹேந்திரா குரூப் என்ன பண்ணியிருக்காங்க, டெல்லி என்சிஆர் கவர்மெண்ட் கூட ஒரு எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்க. எதுக்கு அப்படின்னா ட்ரக்ஸ் தென் பஸ்ஸஸ் ரீப்ளேஸ்மெண்ட் டிஸ்கவுண்ட் அந்த ஸ்கீமுக்காக இவங்களும் எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்க. நெஸ்லே இந்தியா பொறுத்த வரைக்கும் போர்ட் மீட்டிங் July 3, 2026 செட் பண்ணியிருக்காங்க. கம்பெனி என்ன சொல்லியிருக்காங்க, நாங்கள் ஸ்பெஷல் டிவைடண்ட் அனௌன்ஸ் பண்ணுவோம் 2026க்காக ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு சொல்லியிருக்காங்க. தென் ரெக்கார்ட் டேட்டு கொடுத்துட்டாங்க July 10, 2026. ஸ்பெஷல் டிவைடண்ட் பிளஸ் டிவைடண்ட்டுக்கான ரெக்கார்ட் டேட். டிவைடண்ட் இன்னும் அறிவிக்கல. வாட்டெக் வேபர் ஒரு மெகா ஆர்டர் எடுத்திருக்கிறாங்க. ஒரு $150 million ஆர்டருங்க. எங்க அப்படின்னா குவைத்ல. ஆர்டரை பொறுத்த வரைக்கும் டிசைன், பில்ட் அண்ட் ஆப்ரேட் கான்ட்ராக்ட்ங்க. தோஹா ரீசாலினேஷன் பிளான்ட் வித் ரீகார்பனைசேஷன் சிஸ்டம் குவைத்ல. இது வாட்டெக்கு ஒரு பாசிட்டிவான டெவலப்மெண்ட். கிரீவ்ஸ் எலக்ட்ரிக் மொபைலிட்டி எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனி முக்கியமான மைல் ஸ்டோனை அச்சீவ் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா டொமஸ்டிக் ரீட்டைல் சேல்ஸ் அப்படின்றது ஓவராலா 3 lakh யூனிட்ஸை கிராஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது மே 2019ல அவங்களுடைய லான்ச் இனிஷியேட் ஆகுதுங்க. நேற்று வரைக்கும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு 3,293,000 வண்டி கொடுத்துருக்குறாங்க. இதுல
மொதல் 2 லட்சம் வண்டியை கொடுக்கறதுக்கு அக்டோபர் 2025 வரைக்கும் ஆயிருக்குங்க. கடைசியாக ஒரு 50,000 வண்டியை வெறும் 8 மாசத்துல டிஸ்பேச் பண்ணியிருக்கிறாங்க. கிரீவ்ஸ் எலக்ட்ரிக் மொபைலிட்டியை பொறுத்த வரைக்கும் கோயம்புத்தூர் பேஸ்டு ஸ்டார்ட் அப் ஆம்பரை 2019 அக்வயர் பண்ணாங்க. தென் இந்திய சந்தையை பொறுத்த வரைக்கும் ஐடி செக்டாரை நேற்று போட்டு பயங்கரமாக அடிச்சிருந்தாங்க இல்லையா. ஐடி இண்டெக்ஸ் வந்து ஒரு ஃப்ரெஷ் 52 வீக் லோ, நேற்று மட்டுமே ஒரு 6% பக்கமாக கிராஷ் ஆயிருந்தது. இதில் முக்கியமாக டிசிஎஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃப்ரம் ஹையஸ்ட் லெவல், ஃப்ரம் பீக் லெவல்ல இருந்து ஒரு 55% வந்து கீழே இறங்கியிருக்குங்க. அதாவது ஒஸ்ட் பெர்ஃபார்மர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா டிசிஎஸ்ஏ வந்து 10th பிளேஸ்ல தான் இருக்கு. இதுக்கு முன்னாடி நிறைய பேர் இருக்கிறாங்க. யார் யாரு அப்படின்ற விவரம் இன்னைக்கு ஒரு ரிப்போர்ட் கிடைச்சதுங்க. அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சோம். டாப்ல யார் இருக்காங்க அப்படின்னா ஹாப்பியஸ்ட் மைண்ட்ஸ் இருக்காங்க. அவங்களுடைய பீக்ல இருந்து 78% கீழே விழுந்திருக்குங்க, பிலோ ப்ரீ பேண்டமிக் லெவல். தென் நியூஜென் சாஃப்ட் எடுத்துக்கிட்டோம்னா 74% டவுன் ஃப்ரம் இட்ஸ் பீக்கு. சொனாட்டா சாஃப்ட் 66% டவுன். அதுக்கடுத்து பிர்லா சாஃப்ட், டாடா எலக்ஸிஸ், கேபிஐடி டெக்னாலஜிஸ் இவங்க எல்லாமே வந்து மோர் தென் 60% கீழே இறங்கியிருக்கிறாங்க அவங்களுடைய பீக்ல இருந்து. தென் நியூக்ளியஸ் சாஃப்ட், மாஸ்டெக், சென்சார் டெக்னாலஜி இந்த பங்குகள் எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் 50% கீழே இறங்கியிருக்குங்க. ஸோ ஐடியை பொறுத்த வரைக்கும் லார்ஜ் கேப், ஸ்மால் கேப், மிட் கேப் அப்படின்னு சொல்லி எந்த பாரபட்சமுமே இல்லாமல் பயங்கரமாக அடிச்சிருக்கிறாங்க. விப்ரோ எடுத்துக்கிட்டோம்னா 52% டவுன் அதோடைய பீக்ல இருந்து. எல்டிஐ மைண்ட்ரி 50% டவுனு. இன்ஃபோசிஸ் ஒரு 48% டவுனுங்க. நேற்று ஐடி அடிச்சதுக்கு முக்கியமான காரணம் அப்படின்றத நம்ம பேசிட்டோங்க. ஃபியூச்சரில் அதாவது 2026 அவங்களுடைய ரெவன்யூ க்ரோத் கைடன்ஸை குறைச்சிருக்காங்க. பட் அசென்சர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே அதுவே மல்டி இயர் லோல இருக்குங்க. ஒரு 10 times ஏர்னிங்ஸ் பக்கமாக இருக்கு. 2017 லெவலில் இருக்கு. அந்த லெவலை நம்மளும் பார்க்க வேண்டிய சூழ்நிலை வரலாம். இது சம்பந்தமா மோர்கன் ஸ்டான்லி என்ன சொல்றாங்க, ஐடியை பொறுத்த வரைக்கும் ரிஸ்க் அன்சர்டனிட்டி அது வந்து கண்டினியூ ஆகும் கம்மிங் குவார்டர்ஸ்ல. ஃபினான்ஷியல் 27க்கான கைடன்ஸை இந்தியன் ஐடி கம்பெனிஸும் இன்னும் குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. தென் ஹெச்எஸ்பிசி ரிப்போர்ட்ஸ் என்ன சொல்றாங்க, ஐடி செக்டரை பொறுத்த வரைக்கும் ஏஐ பூம்னால அடிச்சதை கம்பேர் பண்றப்ப ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்னால எக்கனாமியில ஒரு ஸ்லோடவுன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி ஐடிஐ அடிச்சது தான் அதிகம் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு முக்கியமான ஹிண்ட் கொடுத்துருக்காங்க. வேல்யூவேஷன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்தியன் ஐடி கம்பெனிஸை பொறுத்த வரைக்கும் அப்ரோச்சிங் லெவல்ல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. தென் இந்தியன் ஐடி கம்பெனிஸ்க்கு மீனிங்ஃபுல் நியர் டேர்ம் கேட்டலிஸ்ட் எதுவும் இல்லை, கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தென் ஜெஃப்ரிஸ் என்ன சொல்லியிருக்கிறாங்க, ட்ரெடிஷ்னல் ஐடி சர்வீஸ் கம்பெனி க்ரோத் அப்படின்றது தொடர்ந்து ப்ரெஷர்ல தான் இருக்கும் அப்படின்ற ஒரு ஹிண்ட்டை கொடுத்துருக்குறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு தான் நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கோம். ஐடியை பொறுத்த வரைக்கும் செலக்டிவாக இருப்போம், ரொம்ப ஸ்லோவாக ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுத்து வைப்போம். ஒரு நாளைக்கு ஒரு ஸ்டெப் அப்படின்னாலே லாங் டேர்மில் வெகு தூரம் கடந்து போயிடலாம், நல்ல ரிட்டர்ன்ஸை பார்த்துடலாம் அப்படின்றது என்னுடைய நம்பிக்கை. அடுத்து ஒரு சில கேள்விகளை மட்டும் இன்னைக்கு பார்ப்போங்க. இன்னொரு பதிவில் நிறைய கேள்விகளை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் எல்டிஎம் பற்றி கேட்டிருக்கிறாங்க, எல்டிஐ மைண்ட்ரி பற்றி கேட்டிருக்கிறாங்க. 22 times ஏர்னிங்ஸ்ங்க, அதுவும் அதோடைய பீக்ல இருந்து எவ்வளோ தூரம் குறைஞ்சி வந்திருக்கு அப்படின்றத பார்த்தோம். நம்மளுக்கு ஏற்கனவே விப்ரோ இருக்குங்க, 15 times 14 times ஏர்னிங்ஸ்ல இருக்கு. அசென்சர் மாதிரி இந்த ஐடி கெயின்ஸ் எல்லாமே 2018-19 லெவலுக்கு கூட வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம். அசென்சரை அடிச்சிருக்காங்க அப்படின்னா இங்கே அடிக்க மாட்டாங்க அப்படின்றது நம்மளுக்கு உறுதி கிடையாது. நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண மாதிரி விப்ரோவே 125 லெவலுக்கு போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, லோயர் லெவலில் கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்ம எவ்வளோ பொறுமையாக இருக்கும் அப்படின்றத பொறுத்து தான் நம்மளுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். ஐடியை பொறுத்த வரைக்கும் டேர்ன் அரவுண்ட் ஆயிருங்க. பட் எவ்வளோ காலம் நம்ம பொறுமையாக இருக்கணும் அப்படின்றதான் நமக்கு தெரியாத விஷயமா இருக்கு. எஸ்பிஐ கார்ட்ஸ் பற்றி எழுதியிருக்கிறாங்க சார், 52 வீக் லோ பக்கமாக இருக்கு அப்படின்னு சொல்லி. 52 வீக் லோ அப்படின்றது மெட்ரிக்ஸ் கிடையாதுங்க, அதை ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம ஏற்கனவே சொன்னோம் எஸ்பிஐ கார்ட்ஸை பார்க்கறதுக்கு நம்ம எஸ்பிஐயே பார்த்துட்டு போயிடலாம். அவங்கள்ட்ட தான் ஒரு 68% பக்கமாக ஸ்டேக் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கோம். 52 வீக் லோ வச்சு நீங்கள் நல்ல லெவலில் இருக்குது அப்படின்ற முடிவுக்கு வரக்கூடாது. தென் பஜாஜ் ஆட்டோ பற்றி கேட்டிருக்கிறாங்க, ஒரு 26 times ஏர்னிங்ஸ்ங்க. அதாவது ஹீரோவை கம்பேர் பண்ணோம் அப்படின்னா பஜாஜ் ஆட்டோ காஸ்ட்லியான லெவலில் தான் இருக்குது. ஹீரோவையே பார்க்கலாம், ஹீரோ கொஞ்சம் ரேலி ஆகிருக்கு. வெயிட் பண்ணால் டிசம்பருக்கு மேலே இன்னும் லோயர் லெவலில் கிடைக்கலாம். பஜாஜ் ஆட்டோவை தான் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க பஜாஜ் ஹோல்டிங்ஸை பார்க்குறது பெஸ்ட்டு. தென் ஸ்டெர்லைட் டெக்னாலஜிஸ் பற்றி கேட்டிருக்காங்க. ரீசெண்ட் டைமில் பயங்கரமாக ரேலி ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி. ஸ்டெர்லைட் டெக்னாலஜிஸை பொறுத்த வரைக்கும் வேதாந்தா குரூப்புக்கு கீழே தாங்க வருது. ஸ்டெர்லைட் டெக்னாலஜிஸை பொறுத்த வரைக்கும் பார்வை எங்கேருந்து எப்படி மாறி இருக்கு அப்படின்னா, முற்காலங்களில் டெலிகாம் செக்டாருக்கு ஒரு சப்ளையர் அவங்க அப்படின்ற லெவல்ல இருந்து இன்னைக்கு டேட்டா சென்டர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு தேவையான கேபிள்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி தரக்கூடிய ஒரு நிறுவனமாக அதை பார்க்குறாங்க. தென் யூஎஸ்ல எக்ஸ்பேன்ஷன், தென் அவங்களுக்கு கிடைச்ச ஆர்டர்ஸ், அதனால பயங்கரமாக ரேலி ஆயிருக்குங்க. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஏஐ டேட்டா சென்டர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கான டிமாண்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்க. அதனால பயங்கரமாக ஷேர் ப்ரைஸை மேலே ஏற்றிருக்கிறாங்க. இதெல்லாம் தான் இந்த பதிவில் முக்கியமாக டிஸ்கஸ் பண்ணணும்னு நினச்சோம். கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் எல்லாத்தையும் எழுதுங்க. எல்லாருக்கும் நன்றி.